முருகப்பெருமானின் அம்சம் நிறைந்த ஒரு ராசி இந்த மேசம் ராசி. மேசராசி 12 ராசிகளையுமே முதன்மையான ராசியாக வருது. இந்த ராசியோட வீட்டுக்கு சொந்தக்காரகன் செவ்வாய், உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். இதை உச்ச வீடாக கொண்டு பலம் பெறக்கூடிய கிரகம் சூரியன். மேச ராசியில் பாருங்க, எத்தனையோ கோடி மக்கள் பிறந்திருந்தாலுமே உங்களுடைய மனம், செயல், சிந்தனை, பண்பு, கல்வி, நடைமுறை வளர்ச்சி பல விஷயத்துலையுமே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்கள் எல்லோருக்குமே பொது தன்மைகளில் பார்த்தா சில ஒற்றுமையும் இருக்கும். 27 நட்சத்திரத்துலேயும் 12 ராசிகளுக்கும் 2 நட்சத்திரங்களாக பிரிச்சிருக்காங்க. அதில் மேச ராசியில் பாருங்கள், அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதம் வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்குது. சித்திரை மாத ஆரம்பத்தில் காலையில் பிறந்தவங்களுக்கு மாத லக்கினமே மேச லக்கணமாக தான் அமையும். நேரம் தள்ளி போக போக லக்கணம் மாறும். மேச ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசியிலிருந்து, அதாவது விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, இதில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலம் மேச ராசிக்கு சந்திராஷ்டமம் வரும். இந்த சமயத்தில் நீங்கள் எந்த காரியத்தையுமே நிதானமாக செய்யணும். மாதம் இதை கரெக்டாக குறித்து வச்சு அதற்கேற்றது போல் செயல்பட்டால் வீணாக வரக்கூடிய தொல்லைகளை நீங்கள் எளிய முறையில் தவிர்க்க முடியும். மேசராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. முருகனின் பரிபூரண அம்சம் நிறைஞ்ச ராசி மேசராசி. உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே மனமாற முருகப்பெருமானை வழிபட்டுட்டு அந்த விஷயத்தை செய்யுங்க, நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் பரிபூரண அருளாலும் மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய வாய்ப்பை பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் நல்லது செய்கிறவங்களுக்கு கட்டாயம் நல்லது நடக்கும். உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கலாம். நீங்கள் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பீங்க, அவங்க சொன்னதில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்காது. நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, நிறைய தூரம் இதுக்காக அலைஞ்சிருப்பீங்க. இந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு தேவையே இல்லைங்க. உங்களோட கையில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனே போதும். ஃபோனை எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணுங்கள், ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயிலை சொன்னாலே போதும். உங்களோட ஜாதக அமைப்பில் நீங்கள் எளிய முறையில் வீட்டிலேருந்தே கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் எளிய முறையில் பெற நினச்சிங்கன்னா இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. சரி, வாங்க நாம் இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் பெற போகிறீங்க, என்ன விஷயம்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது, என்ன விஷயத்தில் சாதகமற்ற நிலை வரும், அதை எப்படி தவிர்க்கணும், இதை பற்றி நாம் முழுமையாக இப்போ தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். மேச ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் முதன்மையானவங்களாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னின்று நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வெற்றி பெறக்கூடிய நிகழ்வு வர வரைக்கும் கடுமையாக உழைப்பீங்க. சுக்கிரன் ஆதிக்கம் மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களோட மனவாழ்வு சிறப்பாக அமையும். வாழ்க்கையில் கடைசி வரைக்குமே போராடி ஜெயிப்பீங்க. தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபமும் படபடப்பும் தான். கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கையாண்டா பெருமளவில் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து நீங்கள் விலக்கு பெற முடியும். கோபம் எப்பவுமே வராது, நியாயத்துக்காக தான் வரும். அநியாயத்துக்கு கண்டா பொங்கக்கூடியவங்க தான் மேசராசி அன்பர்கள், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் இந்த கோபத்தால் நிறைய பின்னடைவை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நல்லது. இந்த வாரம் பாருங்கள், மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் நன்மையை பெற முடியும். தொலை தூரத்தில் இருந்துமே ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். 3வது நபர்களின் தலையீடு காரணமாக உங்களுடைய குடும்ப பிரச்சனையில் ஏதாவது சண்டை சச்சரவு வரலாம். 3ஆம் நபரின் தலையீடு குடும்ப பிரச்சனையில் கட்டாயம் இந்த வாரம் நீங்கள் கொண்டுட்டே வராதிங்க. உறவினர்கள்கிட்ட சுமூகமான உறவை ஏற்படுத்திக்கிறது ரொம்பவுமே நல்லது. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. உங்கள் தந்தை வழியில் திடீர் செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு, கவனமாக இருங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு பணி சுமையிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் உண்டாகும். நீங்கள் பாருங்கள், இந்த வாரம் உங்களோட வேலையில் ரொம்பவுமே உற்சாகமாக செயல்படுவீங்க. இருக்கக்கூடிய வேலையிலிருந்து வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் சாதகமான பலனும் உண்டாகும். நிர்வாகத்தோட ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த இணக்கமான நிலை மாறும்.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லைனாலும் ஓரளவுக்கு திருப்தி தரும் வகையில் லாபம் இருக்கும். கடையை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் இப்போ நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அப்பப்போ லேசான சோர்வு வரும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்குமே வாய்ப்புகள் பல இருக்குது. இந்த மாதத்தின் கிரக நிலைகள் இன்னும் என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா பெரும்பாலும் நன்மைகளை பெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அதுவும் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை முழுசாக ஆராய்ச்சி பார்த்தா மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறாரு இல்லையா, செவ்வாய் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. செவ்வாய் பகவானோட பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சூரியன், சகாய ஸ்தான அதிபதி புதன், இந்த 3 கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான ஒரு மகிழ்ச்சி, சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தடைபட்ட போன காரியம் கூட தாராளமாக நடக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு வரும். கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க. மனதில் புது தன்னம்பிக்கை, தைரியமும் வரும். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் முன் வச்ச கால பின் வைக்காமல் செயல்படுங்க. தைரியமாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்லது தான் உங்களுக்கு. மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. அவரோட பார்வை பலத்தால் பலவித நன்மைகளையுமே மேசராசி அன்பர்கள் நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லை நீங்கிடும். அடுக்கடுக்காக வந்த மருத்துவ செலவு மறைஞ்சிடும். இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அதற்கான நல்ல தகவல் வரும். எதிர்பார்ப்பு கைகூடும். நிறைய போட்டிகள் மத்தியில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. தொல்லை தந்துக்கிட்டு இருந்த எதிரி கூட உங்களை விட்டு விலகிடுவாங்க. பயணத்தால் பலன்கள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி அனுகூலமாக அமையும். மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு, லாபாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல ஒரு யோகம் தரக்கூடிய அமைப்பு. சனி வக்ரம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. வருமானம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் செலவுகளையுமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. திட்டமிட்டு செலவு செஞ்சால் நல்லது. ஏன்னா நல்ல ஒரு வரவு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு செலவு வந்தால் அது கொஞ்சம் மனக்கலக்கத்தை கொடுக்கும் இல்லையா. அதனால் செலவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்படணும். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறாரு. அதனால் கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் ஏற்படும். கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் கடுமையான வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. அதுவும் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள், விருச்சிக ராசிக்கு செவ்வாய் மாறுறாரு. உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டம் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் அவரோட சொந்த வீட்டிற்கு வரும் இந்த நேரம் எதிர்ப்புகளுமே எளிதில் மாறிடும். இலாகா மாற்றம், தொழில் வளர்ச்சிக்கான மூலதனம் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இடம், பூமி விற்பனை கைகூடும். கடமையை செய்து நீங்கள் சிறப்பான வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க. அப்படி எல்லாமே நல்லா இருந்தாலுமே அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறாரு. அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் மருத்துவ செலவுமே வருங்க. அதனால் மன வருத்தம் வரலாம். எந்த காரணம் கொண்டும் நீங்கள் உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் தளர விடாமல் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெறுவீங்க. அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு பாருங்கள், துலாம் ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. அப்போது உங்களுக்கு புத சுக்கிர யோகம் உண்டாகும். அதே போல் புத ஆதித்ய யோகமும் ஏற்படும். இந்த காலத்தில் இந்த யோகம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். தொட்டது துலங்கும், நினச்சது நடக்கும், எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். உங்களோட வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உதிரி வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கும் மேற்பட்டவங்க சம்பாதிக்கக்கூடிய நேரம் இது. வருமானம் திருப்தி தரும். நீங்கள் கவனமாக செயல்படணும். செலவு விஷயத்தில் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத பிரித்தறிந்து செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையை பெறுவீங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புதிய திருப்பம் வரும். வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு நல்ல லாபம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு, பாராட்டு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமும், பெண்களுக்கு உங்களோட வருமானம் திருப்தி தரும் வகையிலையும் பொதுவாக இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பும் உண்டாகும்.
மேஷராசி அன்பர்கள் முருகனின் பரிபூரண அருளாலும் எல்லா விதத்திலுமே நன்மை பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் பெற்று சிறப்பான முன்னேற்றம் பெற வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரவணபவ முருகா போற்றி. எல்லாமே நல்லதா நடக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.